எல்லாருக்கும் வணக்கம். நான் திரௌபதி 2 திரைப்படத்தோட இயக்குனர் மோகன்ஜி. உங்ககிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த காணொளி. நாங்கள் ஜனவரி 30ஆம் தேதி வரலான்னு தான் பிளானில் இருந்தோம். வேறு வழி இல்லாமல் பொங்கலுக்கு ஒரு ஸ்லாட் கிடைக்குது, ஜனநாயகன் படம் தள்ளி போகுதுன்னு சொன்ன உடனே அது ஒரு வேளை தீர்ப்பு வந்து லேட்டாக வந்துச்சுன்னா அதை பண்ண முடியாதுன்றதுக்காக பொங்கல் வெளியீடுன்னு முடிவு பண்ணி வந்தோம். அங்கே கார்த்திக் சார் படம் வாவாத்தியார் வந்ததால் அங்கேயும் தேட்டர் பற்றாக்குறை ஏற்பட்டு நாங்கள் பண்ண பெரிய பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டார் ப்ரொடியூசர். ஃபுல் பேப்பர் ஆடு கொடுத்து ஒரு 30 லட்ச ரூபா ப்ரொமோஷன் செலவு பண்ணிட்டாரு. அதனால் திரும்ப இமீடியட்டாக அந்த ப்ரொமோஷன் யூஸ் பண்ணுன்றதுக்காக 23 வந்தோம். 23 தலைப்படம் கூட வரக்கூடாது, மங்காத்தா கூட வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் தான் 30ஆம் தேதி பிளான் பண்ணோம். விதி எங்களை கூப்பிட்டு வந்து ஜனவரி 23 கொண்டு வந்து விட்டுது. அதை எங்களால் மக்கள்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியல. ஒரு பொங்கல்லேருந்து நாங்கள் 23ஆம் தேதி வரணும். ஏன்னா பொங்கலுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பொங்கல் ரிலீஸ்னே நினச்சிட்டாங்க மக்கள். ஸோ பொங்கலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 23 ரிலீஸ்னு சேர்க்க முடியல. மங்காத்தாவோட மிகப்பெரிய அலை, அதோட கூட்டம், ரசிகர்களோட பலம், அது வந்து சமாளிக்க முடியல. என்னென்னா சென்னையில் எங்கேயுமே காலையில் 9 மணி ஷோ கிடைக்கல, 11 மணி ஷோ கிடைக்கல. கிடைச்ச ஷோலேயும் வந்து யூடியூப் வந்து அவங்க வந்து ஒரு பைட் எடுத்தோ மக்கள்கிட்ட இருந்து கருத்தை வாங்கி அதை மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியல. இதன் காரணமாக எப்போவுமே எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கே நான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கேன், இந்த டேட்டில் வந்திருக்குன்னு தெரியல. படம் தெரியும், திரௌபதி 2 எல்லாருக்கும் தெரியும். பட் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு, படம் ஓடிட்டுருக்குன்னு தெரியல. நேற்று எனக்கு வந்து கலெக்ஷனுன்றது என்னால் என்னன்னே தெரியல, என்ன நடக்குது. கிட்டத்தட்ட 360 திரையரங்களில் தமிழ்நாட்டில் ஓடியும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் வந்து கலெக்ஷன் வந்திருக்கு. அது வந்து இது வந்து நான் 2 வருஷம் கடுமையாக உழைச்சி, அவ்வளோ பேர் உழைச்சி ஒரு மிகப்பெரிய வரலாற்று படம். இந்த படம் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு போக வேண்டிய தகுதி உள்ள படமே இல்லை. இது மற்ற டைரக்டரோ மற்ற ப்ரொடியூசரோ வந்து இதை வந்து தாண்டி போயிடுவாங்க. பட் என்ன மாதிரி எந்த பின்புலமே இல்லாமல் சினிமாவில் ஒருத்தர் கூட எனக்காக ஒரு ட்வீட்டு, இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் பாருங்கன்னு சப்போர்ட் பண்ணி ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு நடிகரோ கூட பக்கத்தில் நின்று அந்த மாதிரி ஆளே இல்லாமல் நான் தனியாக போராடி வந்திருக்கேன். உங்களை மட்டுமே நம்பி, மக்களை மட்டுமே நம்பி திரும்ப உங்ககிட்ட தான் வந்து நிற்கிறேன். எப்படியாவது எனக்காக படம் பார்த்த ஒரு 1,00,000 பேர் இருக்கீங்க. இந்த 1,00,000 பேர் தயவு செஞ்சு படம் பார்க்காத மற்றவங்க கிட்ட இதை பற்றி பேசுங்க, கிராமங்களுக்கு கொண்டு போங்க. இது வந்து கிராமங்களுக்கு இருக்க மக்களுக்கான படம் தான். மக்களுக்கு இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக வந்து பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் திருவண்ணாமலை, செஞ்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, கடலூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, அரியலூர், ஜெயங்கொண்டம் இங்கே இருக்கிற மக்களாவது இந்த சேலம், ஆத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், இது எல்லாமே வேலூர், ராமணிப்பேட்டை, இதெல்லாம் எப்போவுமே எனக்கு வந்து படம் ஓடுற ஏரியா. ரொம்ப கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். சென்னை எப்போவுமே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஏரியாலே இந்த படம் வெளியே வந்திருக்குன்னு மக்களுக்கு தெரியாதது என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இதான் கடைசி வீடியோவாக இருக்கும். உங்களுக்கு